ஒரு ஆரவாரத்துடைய அடிவாரத்திலே ஒரு ஆள் வட்டிலே பீடம் போட்டாரு. ஒரு ஆள் வட்டிலே முதல்ல இலைய பரப்புனாங்க. ஏன்னா எனக்கு சில வருஷம் 2.25 அடி தான் இருக்கு. அது யாருக்கு கை போகுது? அதுக்கு மேல வளர முடியலம்மா. நான் தொங்கி பார்த்தேன். 7 அடி இருக்கு. தொங்கி பார்த்தா வளர முடியாது. தூக்கரோட தொங்கி பார்த்தேன். ராத்திரி கண்ணி போட்டான். சாதாரணமாக ஒரு மனுஷன் 6 அடி உயரம் இருப்பாரு. அது எப்படி 6 அடி உயரத்தில் ஒரு ஆள் வட்டிலே பீடம் போட்டாரு. மாலைகளை பரப்பினார்கள். சரி, திருவிளக்கை ஏற்றி வைத்தார்கள். சந்தனம் பன்னீர் கடவார்கள் போல வாசனை திரவியங்கள் எல்லாம் தெளித்தார்கள். பழ வகைகள் வைக்கிறாங்க. என்ன பழங்கள் எல்லாம் வைக்கிறார்கள்? அதாவது வாழைப்பழம். வாழைப்பழம் முதல்ல வச்சாங்க. சிவ சுடலைமான சாமி வாழைப்பழம் பழம் தான் பிடிக்கும். ஒரு 100 போல. அது மட்டுமல்ல, ஆப்பிள், ஆரஞ்சு, கிரேப்ஸ், பைனாப்பிள், சக்கப்பழம், மேங்கோ, ஆரஞ்சு பழம், பல வகைகள் நம்ம ஐயனுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் கும்பப்படம் வைக்கிறாங்க. ஆனா சில சுடலைமான சுவாமிக்கு சக்கப்பழம் ரொம்ப பிடிக்கும். அது எப்படி? இப்படியாக பல வகைகள் வைக்கிறார்கள். வைத்தார்கள், கும்பப்படம் வைத்தார்கள். படத்துக்கு மேல தென்னம் வைக்கிறாங்க. சுடலைமான சுவாமி பொதுவட்டை திறக்கிறோம். இந்த பூஜை யாருக்குடா? பூஜை எனக்கு பூஜை எப்படி தெரியுமோ? நாக்கு வெட்டு கண்டெல்லாம் நாடு பூஜை கொடுக்கணும். பகவானே, நீங்கள் சொன்னது மாதிரி சிவ சுடலைமான 21 பேர் கிடைக்கும். அப்படியாக பிரம்மசத்தியமாக பூஜை போட்டு கொடுத்த சுவாமி ஏற்றுக்கொள்ளவில்லை. நாக்கு வெட்டு, நலவரி, மங்கை வெட்டு, முழங்கை வெட்டெல்லாம் கேட்கிறாங்க. என்னதான் பகவான் நினைக்கின்றான்? என்ன கைவெட்டுக்கும் எங்கே போவேன்? நாக்கு வெட்டுக்கு எங்கே
இருக்கக்கூடிய சமயத்திலே ஆமா. தெய்வ லோகத்திலே சரி. ஏழை ரம்பை என்று சொல்லக்கூடிய 2 நாட்டிய பெண்கள் காலில் கச்சப்பட்டி ஆடுறாங்க. தங்க பதுமை ஒன்று சதிராடுது தங்க பதுமை ஒன்று சதிராடுது அதை சந்தன குழம்பு இலைகோடுது தங்க பதுமை ஒன்று சதிராடுது மோகினி என்பதிவள் பெயரல்லவோ நெஞ்சம் மோகம் இருந்திருக்கும் தீரல்லவோ மோகினி என்பதிவள் பெயரல்லவோ